அபிராமி இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு துளசி வீட்டுக்கு ஒரு போன் அடிக்கலாமே. எனக்கு என்னமோ துளசி அங்கதான் இருப்பான்னு தோணுது. அவ அங்க இருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு தகவல் சொல்லாம இருக்க மாட்டாங்க. ஏங்கா மாமாவும் நீங்களும் தான் வீட்ல இல்ல, ஆனா நாங்க இத்தனை பேர் வீட்ல தானே இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அத ஏங்க அவங்க பண்ணல? எனக்கு என்னவோ அவ ஒலையூருக்கு தான் போனாளான்னு. கோமதி என்ன பேசுற நீ? சூடாமணி சின்ன தம்பியும் துளசியும் உளையூருக்கு போறதா பேசிட்டு போனதானே சொன்ன நீ? ஆமா ஆமா அப்படிதான் ரெண்டு பேரும் பேசிட்டு போனாங்க. ஆனா என்கிட்ட நேரடி எதுவும் சொல்லல. அக்கா சூடாமணி சொல்றது கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்கக்கா. காலேஜ்ல நடந்த விஷயத்த பத்தி சூடாமணி சொன்னப்போ நீங்க நம்பல. இதோ இப்ப சூட்டோட சூட்டா விசாரிச்சிட்டு இருக்கிறோம். இப்பவும் நீங்க சூடாமணியை நம்பலனா எப்படிக்கா? ஆமா நீ காலேஜ்ல நடந்தது உங்க காதுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல மறைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு யோசிச்சு கூட அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பி. கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறீங்களா? எனக்கு துளசிய பத்தியும் தெரியும், சின்ன தம்பிய பத்தியும் நல்லா தெரியும். ஆனா உன்ன இத ஒண்ணு சொல்லிடுங்க, சும்மா இந்த மாதிரி அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அபிராமி துளசியோட அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி தான் கேள. துளசி அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. இப்ப நம்ம போன் அடிச்சு துளசி அங்க இல்லன்னு வைங்க, அவங்க அப்பா அம்மாவோட நிம்மதியே கெட்டு போயிடும். யதார்த்தமா போன் பண்ணி அவங்க சொல்றாங்களான்னு பாரு. அம்மா துளசி இங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு உடனே கிளம்பி வந்துட்டாமா. ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலையா? துளசி இன்னும் வீட்டுக்கு போலியாமாங்க? சமந்தி நீங்க பதறாதீங்க, நான் இப்பதான் முதுகுளத்தூர்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி துளசி அங்க இருந்தா போற வழியில அவளையும் கையோட அழைச்சிட்டு போலாமே தான் போன் பண்ணேன். இல்லம்மா துளசி அப்பவே வீட்டுக்கு கிளம்பிட்டாளே. சரி சமந்தி, துளசி வீட்டுல தான் இருப்பா, நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டோங்களா? சரிங்கம்மா வச்சிருங்க. துளசி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. அவ உளையூருக்கு போனாலா இல்லையான்னு உங்க சந்தேகம் எல்லாம் இப்ப தீந்துருச்சா? சரிங்க நீ போனவ ஏதோ போனா, ஆனா இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் வரலையே. இதோ இங்க இருக்குது ஒலையூரு, நடந்து வந்தாலே 20 நிமிஷத்துல வந்துடலாம். அது மட்டும் இல்லாம துளசி தனியா போயிருந்தா கூட பொம்பளை புள்ள தனியா போயிருக்கா, என்னாச்சோ ஏதாச்சோ